நம்மளோட ஜேர்னில முதல் டனல் வந்திருக்கு. உள்ள போனே கத்துவோம். வருண்டா அப்ப வர்றா. ஓ இதான் அந்த ஜேர்னிக்கு. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஓ இதான் அந்த ஜேர்னிக்கு. ஓஹோ கீழே தண்ணி. ஆகா வேற மாதிரி இருக்கு. சரண்லாம் பின்னாடி செதறிட்டான். வாய பொழந்து உட்காந்துருக்கான். ஆகா ஸ்பீக்கர் எந்த வேலையை தட்டி விட்டுருப்பேன் நேரம். சரியான பெண்டு. ஐயோ இப்ப எல்லாரும் இந்த பக்கம் வந்து இப்ப ட்ரெயின் அந்த பக்கம் ஆக்சிடென்ட் போறாங்க. ஆகா கீழே தண்ணி பக்கம் ட்ரெயின். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இன்ஜின் வந்துட்டு இருக்காப்புல. அந்த தெரியுதா அந்த டென்னலியா தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்தோம். அப்படியே பாத்தீங்கன்னா கீழே ஃபால்ஸு, மேல ஃபாரஸ்ட், இந்த பக்கம் ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு கனவுல இருக்க மாதிரி இருக்கே. நான் ஓர ஏதாவது சொல்லிட்டு நினைக்காதீங்க, உண்மையிலேயே அப்படிதாங்க இருக்கு. நீங்க வேணா வந்து பாருங்க. அவ்வளவுதான், அண்ணன் ஸ்பீட் எடுத்துட்டாப்ல, நொறுக்கிறாப்ல இனிமேல். அவ்வளவுதான், அடிச்சு போயிட்டே இருக்காப்ல. ஆகா நண்பா தள்ளி விட்டுறாரு அந்த பக்கம். ஆகா சரண் வந்து வெறி ஆயிட்டான். பின்னாடி பாருங்க எனக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கு. சரண் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கொண்டிருப்பான். இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னை கொண்டுருவான் கொஞ்ச நேரத்துல. ஒண்ணு என்னைய கொள்ளுவான், போன தள்ளி விட்டுருவான். ஐயோ அடுத்தாட்டி இவனை நான் இந்த பக்கம் விட்டுறேன். அடுத்த இப்போ ஒரு ஜங்ஷன் வந்தோடனே நான் அவனை இந்த பக்கம் விடலான்னு இருக்கேன். என்னை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஐயோ இது பேர் என்னன்னு தெரியல. இது ஸ்டேஷன் கிடையாது, இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை நிற்பாப்பில். ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து வேகமாக இறங்கியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுப்போம். சரண் வேகமாக ஆள் வரக்குள்ள நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். நண்பா பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இல்லை நண்பா. ஒரு எல்லாமே ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணால், ஒரு யங்ஸ்டராக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதான். ஏன்னா ஃபேமிலிலாம் போயிட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க நின்றுக்கிட்டு நகலவும் மாட்டுறாங்க. நமக்கு ஏதாச்சும் எடுக்கலாம்னு பார்த்தா எதுவுமே முடிய மாட்டேங்குது. நீ பேசுற எதுவுமே கேட்காது நினைக்கிறேன். மைக்கே ஒன்று கிடையாது. பின்னாடி பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஜினுக்கு வந்து ஆஹா யானை சாணம்லாம் கிடைக்கிறோம். வாட்டர் ஃபால்ஸ் வேற ஒன்றும் இல்லை, இந்த பின்னாடி இருந்து தண்ணி வருது. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் அது நின்று போச்சு. ஆனால் கிளைமேட் வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. யானை சாணம் தான் எங்களுக்கு இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா யானை வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கூட்டத்தை எப்படி இருக்குன்ட்டு. இங்கே போய் நம்ம எங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது? அதுக்கு நம்மலாம் இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்காது நமக்கெல்லாம் தனியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ விசில் அடிச்சாங்க, நம்ம அப்படியே ஏற வேண்டியதான். சரண் ஓடுற ஸோ நண்பா நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு சரணை வந்து ஜன்னல் பக்கம் விட்டுட்டு நான் வந்து அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். ஸோ அதனால தான் எதுவும் காட்ட முடியல. இருந்தாலும் நான் கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் முன்னாடி போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹில் க்ரோவ்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அதான் நான் பார்த்துக்கிறேன். ஹில் க்ரோவ்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஹில் க்ரோவ்ன்ற ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நிற்கும் வண்டி. வர வழியெல்லாம் பயங்கரமான மிஸ்ட்டு, பயங்கரமாக ஐயோ ஒரு இதுலலாம் சரியான பள்ளம், அதெல்லாம் சதுரிட்டோம் நாங்கள்லாம்.
ஸோ ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுதா தண்ணி பைப்பில் வருதா, அது வேற எங்கேயும் போல என்ஜினுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காப்புல. டேய் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க மக்களே எப்படி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட்டு இருக்கும் போல். ஸோ அதனால் எல்லாருமே செம்ம கூட்டமாக இருக்குங்க. அப்போ இங்கே அதிகமாகவே நிற்கும்னு நினைக்கிறேன், அதிக நேரம் நிற்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கம் போயிட்டு கூட வரலாம். அப்போலாம் சார்னு வரோம். இட்லி அது இதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர கூட்டமாக இருக்கும். இதுதான் சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கும், நம்பி போகலாம். அங்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாட்டம் ஏறுது ட்ராக் அடுத்து. ஸோ பயங்கரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நண்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ட்ரெயின் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. நண்பா அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபால்ஸ் இருக்கு பாருங்க நண்பா. ஆகா இங்கேயும் ட்ரெயின் இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கு. நம்ம வால்பேப்பர்லாம் இருக்கும்ல லேப்டாப்ல அந்த மாட்டம் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருங்க. பார்த்தீங்கன்னா ஆஹா கீழே ரோடு தெரியுது. அப்படியே நம்ம அடுத்து ஒரு சின்ன டனலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆஹா வெளியே வந்தது சரியான ஒரு வியூ. ஆஹா சரியான வியூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மலை. கீழே பார்த்தீங்கன்னா ரோட்லாம் தெரியுது. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ரோட்லாம் தெரியுது. தரமா இருக்கு பிளேஸ். அம்மா கீழே போல்றோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குகைக்குள்ள நம்ம போய் வரோம். அப்போ ஒரு 2 மலை எடுக்கக்குள்ள போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒரு தட்டி கத்திடுவோம். ஸோ நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ட்ரெயின் நிற்குதா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி. ஸோ நம்ம முக்கால்வாசி மேலே வந்துட்டோம். ஸோ அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா குன்னூர் தான். ஸோ வேகமாக போய் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ இந்த ஃபேமிலியாக வரவங்கலாம் ரொம்ப அட்டகாசம்ப்பா. பசங்க கூட அப்படி பண்ணுறது இல்லை, இந்த ஃபேமிலியாக வரவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இப்போ. ஸோ பார்த்தீங்களா ரன்னி மேடுன்னு சொல்லிட்டு அந்த போர்டு இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ட்ரெயின்.
ஸோ அப்படியே இங்கிட்டு போனோம்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸு. ஸோ செம்மையாக இருக்குல்ல. அப்படியே மேலே பாருங்க. வாவ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு குன்னூர் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோடுலாம் பக்கத்தில் இருக்குது. அப்படியே ரோட்டில் ஒரு நிற்கிற காரில் இருக்க எல்லாருமே ஒரு மாட்டை பார்க்குறாங்க. ஸோ பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இப்போ பாருங்க வர வழியில் பாருங்கள், இப்போ வரப்போ பாருங்க ஒரு இன்னும் கேமராலாம் அடிச்சு ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம கண்டிப்பாக சிக்னல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டிராஃபிக்கு மேலே. ஆமாம், நம்ம கண்டிப்பாக கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ ரெடியாக நம்ம வந்து குன்னூர் வந்தாச்சு. இங்கேருந்து நான் ஊட்டிக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 30 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ட்டு போடுவாங்க. ஸோ இப்போ நான் இறங்கிட்டு வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ நம்ம குன்னூர் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இதோட வராது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான் வரும். ஸோ அதனால் கழட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த இன்ஜின் வந்து நம்ம கூட வராது ஊட்டி வரைக்கும். இந்த மாட்டம் தான் ஒரு இன்ஜின் வரும். ஸோ இந்த இன்ஜினில் தான் வந்து நம்ம வந்து ஊட்டி போவோம். ஸோ நார்மலாக எல்லா ட்ரெயினுமே அப்படி தான், கீழேருந்து வர மேலே அந்த ஊட்டிக்கு போகிற ட்ரெயின் ஃபுல்லாகவே குன்னூர் வரைக்கும் தான் இந்த இன்ஜினில் வரும். ஸோ குன்னூருக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் டீசல் இன்ஜின் தான் வரும். ஸோ இனிமேல் அவ்வளோதான் நண்பா. ஸோ நம்ம எல்லா வியூவும் பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல வியூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், குன்னூர்னு அந்த போர்டு இருக்கா. ஸோ நம்ம அஃபிஷியலாக வந்து குன்னூர் வந்து இறங்கியாச்சு. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த வீடியோ அதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வளவலன்னு இழுக்க விரும்பலை. ஓகே நண்பா, நான் வந்துட்டு அடுத்த ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இன்ஜின் மாற்றுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி வருது. ஸோ இந்த டீசல் இன்ஜின் தான் நம்ம கூட ஊட்டி வரைக்கும் வரும்போது. வாங்க இது போய் கனெக்ட் பண்ணுறது போய் பார்ப்போம். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இன்ஜின் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் உங்களை அடுத்து ஊட்டியில் மீட் பண்ணுறேன் நண்பா. ஆஹா மக்களே, கண்ணா செய்கிற நேரத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ காட்டு மாடு இருக்குது. ஆஹா ஐயோ, நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா குன்னூரில் வண்டி எடுத்தது. ஸோ நான் லைட்டாக தூங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தா கெத்தின்னு ஒரு ஸ்டேஷனு. ஸோ அந்த ஸ்டேஷன் தாண்டி இப்போ தான் கரெக்டாக. ஸோ செம்ம தூக்கம், நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஸோ அதனால் சரியாக லைட்டாக அப்படியே தூங்கிட்டேன். ஒரு ஸ்டேஷன் தான் கடந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக உங்களுக்கு காட்டு மாடு காமிச்சிருப்பேன்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் லைட்டாக அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே தூங்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கு திடீர்னு எழுப்பி என்னை காட்ட சொன்னால அப்படியே சும்மா அப்படியே காமிச்சேன். ஆனால் இங்கிட்டலாம் ஊட்டியிலேருந்து மேலே அதாவது குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் செங்குத்தாலாம் ஏறல, நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவ்வளோதா. ஸோ அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே நண்பா, நான் இறங்கி நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
நண்பாவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம உதகமண்டலம் ரீச் ஆகியாச்சு, அதாவது ஊட்டி ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஸ்டேஷனுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே தான் போய் வண்டி நிற்க போகுது. இப்போ கீழே பாருங்கள் சைக்கிள் ஓடி போயிட்டுருக்காங்க. ஒரு படையே வந்துட்டு அவ்வளோதான் நண்பா. ஸோ நான் இறங்கிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உதகமண்டலத்தில் வந்து இறங்கிட்டோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் தான் வந்து எக்ஸ்ப்ளோரிங் கிட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் கிட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற வீடியோலாம் போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டில் தென் பை.